நம்ம நிறைய கண்ட்ரிஸ் போவோம். இது இட்டாலி போல இல்லையே, இது ஜப்பான் போல இல்லையே, இது நமக்கு ஹாங்காங் போல இல்லையே, மலேசியா சிங்கப்பூர் மாதிரி இல்லை, சிங்கப்பூர் இந்தியா மாதிரி இல்லை, இந்தியா வேற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி போகிற ஊரெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், அது ரொம்ப அழகான சிட்டி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்த விட்டுட்டு பறக்கிற இடத்துக்கு பற்றி பேசிகிட்டு இருப்போம். அதுதான் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் பறக்கலாம், உங்களை பறக்க வேண்டாம்னு சொல்லலை, பட் இங்கே உங்கள் கண்ணு முன்னாடி 1008 விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது அன்றைக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு, அந்த பரிசை நீ என்ஜாய் பண்ண அப்படிங்கிறது தான் இது சொல்ல வருது. ஸோ நானும் இதுதான் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறது. சில நேரங்களில் நான் என்னோட சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருப்பேன், நம்ம கோயிலுக்கு போகும்போது இப்படி சாமி தரிசனம் பண்ணணும், நான் இன்னைக்கு இப்படி ஒரு நபரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1008 பிளானிங்கோடு போவோம். நம்ம போன அடுத்த நிமிஷம் நமக்கு அங்கே ஒரு டிசப்பாயின்மெண்ட் காத்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை ரொம்ப ஸ்பெஷலாக உள்ளே கூட்டிகிட்டு போகக்கூடிய யாராவது ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அங்கே போனதுக்கப்புறம் ஃபோன் எடுக்காமல் போயிட்டாங்க. நீங்கள் ரொம்ப நேரம் லைனில் நின்று சாமி பார்க்குறீங்கன்னா, அவரை திட்டிக்கிட்டே கடிஞ்சிக்கிட்டே அந்த லைனில் நின்றுட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு கடவுளை பார்க்கக்கூடிய ஆசை இருக்குமா? இல்லை கடவுள் அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் கேட்ட வரத்தெல்லாம் இல்லை உங்கள் மனசு அப்படி தியானித்து எல்லா விஷயங்களும் ஒருமிச்சு நடந்துருமா? நிச்சயமாக இல்லை. நீங்கள் பாதி நேரம் பண்ணது ப்ரேயரான்னு கேட்டால் இல்லை, கரிச்சு கொட்டுறதா தான் இருக்கும். அப்படி நம்ம லைனில் நிற்கிறதுக்கு தான் வேணும் இன்னைக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான். அதுபோல் லைஃப்பில் நிறைய நேரங்களில் நம்ம நினச்ச மாதிரியே நபர்கள் நம்ம கூட ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. டிஸப்பாயின்மெண்ட் வரலாம், ஒரு பிட்ரேயல் வரலாம். ஐயோ, நான் இப்படியெல்லாம் இவங்க இருப்பாங்க நினச்சேனே, ஆனால் இப்படி இருக்காங்களே அப்படின்னா நினச்சது யார் தப்பு? நம்ம தப்பு. இல்லாத ஒருத்தவங்க கிட்ட இந்த மாதிரி குணத்தில் தான் நீ இருக்கணும்னு போய் அவங்க மேலே புகுத்துறது யாரோட தப்பு? நம்ம தப்பு. அப்போது ரியாலிட்டி என்ன, ஃபேக்ட் என்ன, இது இப்படித்தான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறது.